மேட்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லா மேட்சுமே என்ன பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு மேட்ச் முன்னே இருக்குதான் செஞ்சுருக்காங்க. என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்த மேட்ச் நல்லா சொல்லணும்ல என்ன பால்னு ஒன்றுமே சொல்லல. ரெட்டு வெயிட் டென்னிஸ் பண்ணணும். அச்சு டென்னிஸ்னால் சின்ன பிரச்சனை விளையாட முடியும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெயிச்சதுக்கு நான் ரன் சரியான ரன் அவுட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு மேட்ச் அப்படின்னா ஒரு மேட்ச் போய் முடியும். பவுலிங் போட முடியல. நான் ரெட்டு எங்கள் ஊர் நான் விளையாட முடியாது. ஸ்டெப்பில் தான் விளையாடணும். அது வரை நான் விளையாட முடியாது. போட்டிங்களா போடாச்சா வரவே இல்லை. ஏய் உட்காரு இல்லை உட்காரு. ரெண்டு டாட் ஒரு போட்டு தான். ஃபஸ்ட்டு டாட் பார்த்தேன். அடுத்த ஃபோர். ஓகே அஸ்லாம் ஜிசியா போட்டுருவா. ஆமாம் வேற என்ன நம்ம டீம் தானே. சரி அங்கே தான் இருக்குது. ஆ அப்துல் போலே ராஜா வாட்ஸ்அப் நம்பர் இதான். ஓகே சார். ஷார்ட் பாய் லவ்லி லவ்லி கவுண்ட் போகல. கவுண்ட் போயிடும். போகலடா. 4 பேட்டிங் பேட்டிங் தாரிக் பாய். வாங்க பிரதர் வணக்கம் பிரதர். வாங்க ஜர் பாய். ஓகே ஓகே வாங்க வாங்க. எல் பாய் அப்படி பண்ணுங்க. சூப்பர். ஆஹா செஸ்ட் கேம் இல்லையா எடுத்துட்டு இல்லையா? எடுத்துருக்கேன். இந்த இருக்குல்ல வச்சிருக்கேன். வச்சுட்டு கோப்ரோ இல்லையா? வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வா வேணாமா? யார் கம்பேட்டியா? நல்லதுல ஒரு ஓவர் முடிச்சு போகணும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருங்க. ரெண்டாவது முடிச்சு கூட ஒரு லிமிட். காத்து இல்லடா முன்னாடி ஸ்கோர் 9. ஓகே. ஹலோ வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம தான் பேட்டிங்கும் இன்னொரு 1-1. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேண்ணே வாங்க. என்னது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் வாங்க போய் வந்து. ஹலோ டக்குன்னு சொல்லு. நல்லா போயிட்டு இருக்கு. நான் அந்த மேட்ச்ல இருக்கேன். நான் படிக்கிட்டா யார் ராணி? சரி சரி நான் அடிக்கிறேன். நான் அந்த மேட்ச்ல இருக்கேன். ஓகே ஓகே. ஓய் சித்திக் பாய் பாத்துட்டு வாங்க. அண்ணா இவர் பேர் என்ன? ராஜ்குமார் பெரிய படம். இல்லையா
ஸ்கோப் நம்ம பேர் வா உள்ள வா. ஓகே. அப்பா அப்பா இருக்கட்டும். ஓவர் முடிச்சு பண்ணிருக்கலாம். நான் அப்படியே பின்னாடி என்ன மாட்டிட்டு இருங்க. ஓவர் முடிச்சு தான் போக சொன்னீங்க, நடுவில் விட்டாரு. போடு. இது அவங்க திருவண்ணாமலை தஜ்ஜி அவர்கிட்ட இப்பதான் இன்னைக்கு தான் முடியுது, அப்படியே ரெகுலர் ஆகிடுறாங்க. ஓகே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஒன்று சொல்றோம், ஆனா செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. செயல் ஆகாது தம்பி, எல்லாருமே கமிட்மெண்ட்ல இருக்கிறாங்க. என்ன பண்றது, எல்லாமே உன்னைய மாதிரி யங்ஸ்டர்ஸ் இல்லைல்ல. அதெல்லாம் வந்து கன்ஃபார்மே கிடையாது வர்றது. ஏய் பேட்டிங் பேட் சரி, ஆல்ரவுண்டரா எப்படி முறை ஆயிடுச்சு. பேட்டிங் வரது பண்ணுவேன், பார்ப்போம். நீ இருக்கேன் பாக்கி இந்த குடம் சுற்றி வச்சுக்கோங்க. பரவாயில்ல பாய், ரெண்டாவது ஓவர் தான், நோ ப்ராப்ளம். இது ரைட் பண்ணுங்க போதும். அடுத்த பால் அவுட் ரன்னிங் பாய். Good call boy, good call. $15. வாங்க அங்க வந்துட்டு இங்க இருந்து இங்க வர கட் ஆயிடுச்சா? ரொம்ப டிராஃபிக். இந்த பஸ் எந்தலயே வந்தீங்க? அவரும் அந்த அதுல ஆண்டா வந்தேன். மெயின்லயே வந்தீங்களா? டிராஃபிக் எங்க? டிராஃபிக் இல்ல, டிராஃபிக் வேலம்மாள்ட்ட கொஞ்சம் இருந்துச்சு, அங்க கொஞ்சம் இருந்துச்சு. சர்க்கிள் இருக்குல்ல, ஆமா அந்த இடத்துல இருந்துச்சு. புரியல. 2 2 ஓவர் பாருங்க. எல்லா பையும் இருக்குல்ல. ரைட், ஓகே. பேட்டிங் பாய். மலைக்குதா? சாரி ஐயா, இல்லைங்க, அதுவும் நீங்க இருக்கிறப்ப வாங்கிக்கோங்க. அதை போட்டு மாட்டேன். ஐயா, இந்த என்ன ப்ராக்டிஸ் போடுங்க. திரு அங்கிள் யாருங்கண்ணே?
யாருக்கண்ணே விளாட விடு விளாட விடு விளாட விடு விளாடுங்க பாய் நல்லா விளாடுறீங்க விளாட விடு ஷாட் பாய் ஷாட் கமாண்ட இன்னும் போயிடுச்சு இல்ல போயிடுச்சுடா நில்லு சொன்னாங்க போயிடுச்சு இல்ல போற பந்த பத்தி எல்லாம் பேட்டிங் போய் நின்றுமே நின்று ஜாடி அவுட்ஃபீல்ட் நின்றும் வெளிய சொன்னா அப்புறம் இதாயிடும் திரும்ப ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கா ஒண்ணுமே தெரியலையே ஓடுது ஓகே லாஸ்ட் டைம் டச் பண்ணுறது சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அது சரி என்ன ஸ்க்ரீன் ஆஃப்ல இருக்கு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க நான் அங்கிட்டு தொட்டுட்டு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு கமாண்ட் ராஜா கடைசி அது அரிச்சிருச்சு ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்ல பண்ணாங்களா ஸ்டிச் பண்ணி 3 ஸ்டிச் அப்படியே ஸ்டிச்ல பண்ணுவாங்க பல்லு கடைசி வீட்டு வலிக்கு சொல்லிட்டு இருந்துச்சு அரிச்சிருச்சு அந்த சைடு பின்னாடி பல்ல புடுங்கிட்டாங்க புடுங்கிட்டு ரொம்ப உயிர் ரொம்ப வீக்காகி புடுங்கும்போது லைட் பண்ணிடுச்சு அப்புறம் ஸ்டிச் போட்டு நம்ம தௌசண்ட் அந்த தௌசண்ட் இந்த டீப் சீட் கவர் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி 4 ஸ்டிச் போடுறீங்க அப்படியா இந்த இடத்துல விட மாட்டேங்குது நாளைக்கு தான் வர்றது ரொம்ப வலியாக ரொம்ப அழுத்தாங்க அதுக்கப்புறம் தான் போட்டுப்போம் பல்லு வலியில நாங்க முடியாது நரம்பு கழுத்து எல்லாம் வலிக்கு சைடு பூரா வலிக்குது ஒரு பக்கமா வலிக்கும் பக்கம் பூரா வலிக்கும் கஷ்டம் தான் எனக்கு இங்கே கழுத்துக்கு மேலே ஃபுல்லாக வலிக்குது முடியல அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அபு நம்ம பழைய அபுன்னு வந்துட்டு இருக்கேன் ஸ்கோர் என்ன 20 23 ஸ்கோர் கண்ணானே கொஞ்சம் தண்ணி மட்டும் 13 14 15 ஸ்பாட்ல 15 பேர் வரணும் அதுக்கப்புறம் உள்ள விளையாடுறது மாற்றி கொடுக்க நீங்கள் நல்ல கடலில் எடுத்தீங்களா பண்ணிக்கணும் இல்லை எடுக்கல அவர் வரும்போது மீரான் பாயை ஏற்றிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தார் கடைசியில் பார்த்தா மீரான் பாய் வேற எங்கேயும் வந்து வரேன்னு சொல்கிறதுனால அப்படி எங்களை பிக்கப் பண்ணி மறந்துட்டார் ஹாஸ்பிட்டலில் தான் 1 ஆயிடுச்சு இதே தானே இதே நீ லீவில் அப்புறம் இதே வேலை பார்க்காம தவிர்த்து பார்த்தீங்க நல்லா ஆமாம் கேளுங்க என்னன்னு கேளுங்க பேசுறது மாதிரி இருக்கு யார் பேசுறது பேசுறது யாருப்பா பேசுறது யாரு இல்ல பேசுறது யாரு ஓகே அஸ்தபே கேப்டன் போன்ல லைவ்ல பேசிட்டோம் லைவா நேருக்கு நேரா போன்ல லைவா பேசிட்டோம் இது பேசா என்னாச்சு போன்ல லைவா பேசிட்டோம் ஆமாண்ணே குட் ஷாட் அவங்க நீங்க தட்டியாடு இந்த ஒரு நம்ம நீங்க தட்டியாடு இல்ல அது நம்ம அந்த இது படிச்சு ரெண்டு பழங்க நான் சொல்லி என்ன சர்க்கஸா இல்ல சைட் ஹை சைட்டுக்கா பாக்குறேன் அதை ஒண்ணு அவ பண்ணி காமிக்கிறாங்க கேட்ச் ராஜா அட்வான்ஸா தவனிங்க இதுக்கு அட்வான்ஸ் தான் மேட்டுக்கு ஓடு ஐ லெக் பேஸ் கிடையாது காட பண்ணிக்கோ காட பண்ணிக்கோ கலில் பை வந்துடணும் எல்லாம் சீக்கிரம் வரணும் அப்பதான் கரெக்டா இருக்க முடியும் எல்லாம் இந்த எப்படி வந்தா என்ன பண்றது ஓய் கலில் பாய் போங்க
வாங்க லேட் ஆயிடுச்சு. இறங்குங்க பாய். என்ன ஆடியோ என்ன போட்டுருக்கீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அவ ஆடியோ என்ன திருப்புறா? என்னண்ணே சொல்கிறேன். அடுத்து இறங்குறீங்க கேளு. ஏன்னா பால் எப்படி ஆடுவது தெரியல எனக்கு. நீ வேணும் பேட்டர் இல்லைன்னா ஏன் பயமா இருக்கானியா? குட் பேடிங் செகண்ட் ஓவர் வச்சோம்டா பாய் ஓபன் பரவாயில்லை தாஜ் பாய் அப்பா நீ உள்ள வரலையா பரவாயில்ல. ஏன் அதனால முத பால் எனக்கு கிடைச்ச பால் டிரைவ் ஆடுறேன். அந்த ஷாட் நல்லா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன். திரு யார் ஒண்ணு யாரா நிக்கணும் வந்துருங்க. பேசா முனையில நல்ல பிளே. நீங்க சூப்பர் ஷாட். நல்ல ஷாட். ஷாட் சூப்பர் ஷாட் ராணியே பாய் இப்பதான் நின்னு வர்றேன் நின்னு வரட்டியா வாங்க லாஸ்ட் 3 நல்ல ஷாட்ண்ணே. எவ்வளவு இருந்துச்சு? நான் 17-18 ரன் எடுத்தேன். அது யாரு சித்திக்கா? சித்திக்கு கடவாயில் வாங்குறாரு முகவாயில் வாங்குறாரு எதுவும் வாங்கினாரு? போன வாரம் வாங்கினாரா எதுவும்? போன வாரம் காடு இப்ப புதுசு வாங்கிட்டு இருக்காரு. போன வாரம் காடு 18-19 நீங்களா அந்த ஒரே நிமிஷம் பாய். 12 தான் 12. 4 4 அடிச்சிருக்கேன். நீ என்னடா நீ? திரு கட்டணும் எடுப்பா நான் அடுத்து வரேன்பா. திருப்பா நில்ல போகாத. பாதா டிராவல் ஆக தெரியல. குட் ஷாட் பாய் அண்ணா இன்னும் அட்வான்ஸா வரலையா? அவங்க வரலையா? அட்வான்ஸா போய்ட்ட. நின்னு அடிச்சனே வெளிய எகிரி போயிருக்கு நேரம். எவ்வளவு ரன் பாய்? எவ்வளவு ரன் பாய் எப்படி 25 இருக்கும் மொத்தம் டோட்டல் முத பாலே போட்டு தானே? ஆமா ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி இந்த ஓவர் விக்கெட் இல்லையா அப்ப எல்லாம் குறையவே இல்ல. ஜலீல் ப்ரோ தான் குறைஞ்சு வந்திருக்காரு இன்னைக்கு. போற வேகத்துக்கு பூரா பத்தி பின்னாடியே நிப்பாட்டிக்க. சித்தி பாய் 3 கிளாஸ் போட்டு விடு. சித்தி பாய் நான் தான் சித்திக்கு கிடையாது கீப்பர். நான் தான் கீப்பர். அது என்ன பேருனே தெரியாம போச்சு. அது ஓவர் எத்தனை முடிஞ்சது? 4 ஓவர் முடிய போகுது. லாஸ்ட் பால் திட்டு போயிருக்கானே. திட்டுவானே. என்னது அப்படியே பார்க்கும்போது சரியில்லையே. ஏய் அவன் அப்படிதான் சொல்லுவேன். இந்த மாதிரி இது கேர்ள்ஸ் ஸ்ப்ரே மாதிரி இருக்குங்க. கேர்ள்ஸ் ஸ்ப்ரே தான்டா. ஜெட்ஸா? ஐயோ டேய் ஓகே. டேய் கீப்பர் வைட் ஆண்டா. டேய் தம்பிக்கு வாடா. போயிடாண்டா. பேஸ்ல பாட்டு. அண்ணே மூடி உடைஞ்சிருச்சுனே. கொடுத்தேன் அவங்க அடிச்சா போன் அடிக்கிறான். ஓகே சரி கொடுத்துட்டேன்பா. கொடுத்துட்டு ட்ரை பண்ணேன். அவன் காலையில் இன்னும் வந்துச்சு. சன்ஸ்கிரீன் இவருதான். சரியா சரி இதோட நேம் தெரியல ப்ரோ. அந்த ஆளு இருக்கு. சஃப்ரான் லேடிஸ் ஜெட்ஸ் ஜெட்ஸ். இல்ல இத உள்ளதோட நேம் சொல்லுவாங்க. இது வந்து பிராண்ட். இதோடது இதுல இந்த நேமா கீழ இருக்கு பாருங்க. ஏய் ஒரு நம்ம கார் இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கீழ போட்டுக்கறோம். அடுத்து நம்ம ஒன்னு ரெடி பண்ணி கொண்டு வரேன். என்கிட்ட இருக்கு. கொண்டு வரேன். அத கார்ல போட்டோம்னா அடுத்து நம்ம நிலல என்கிட்ட கொண்டு வரேன். அது என்கிட்ட இந்த வந்து போறாரு தெரியுமா? பாய் சேல் பண்றீங்களா? இல்ல எனக்கு என்கிட்ட இருந்துச்சு. என்னாச்சு சார்? அடுத்த தடவை கொண்டு வரேன். அது எவ்வளவு பெருசா நினைச்சது அவசரம் தச்சு கொண்டு ஒரு 40க்கு 40. நாலு என்கிட்ட போலா இருக்கு பாரு. நாம பிரிச்சு நினைச்சுக்கோங்களேன். இந்த இந்த ஆமா கட்டுங்க. பால் இது பேக் பண்ணல. 1000 பால் பேக் பண்ணல போறோம். அந்த கை கேட்ச்னே. இந்த கை தூக்க இதுக்கு மேல தூக்கணும் இல்லையா? கைய பாத்து நீ ஓடுற போய் பாத்து. நிறுவாங்க. சித்தி பை 4 பால் தான் பிடிச்சிருக்காரு. 4 ஸ்கோரோட 4 ஓவருக்கு 32 ஒரு மேல வைடா தம்பி. சஃப்ரான் அந்த தண்ணியுமே இங்க எடுத்து இது உங்கதா? வெயில் ஓவர். உங்கதா? எது பெர்ஃப்யூம் இல்ல அது அப்படி பண்ணு. நல்லா இருக்கு. மைல்டா இருக்கு. ஆமா இல்ல ராஜா தானே. ஸ்லோ பால் ராஜா. ஐடியா பால் ராஜா. ஓய் இங்க பாருங்க அம்பேர் இங்க பாத்து கொடுங்க. அவர் கொடுத்த பாய் பால் பாரு பாய் பால் பாரு பாய். அடங்க
இன்னைக்கு மூஞ்சில வாங்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஓகே 12 சுவிட்சேஸரும் வரா ப்ராப்ளம். ஏய் எங்கடா அது ஹேமர் எங்கடா? ஹேமர் நீ கேட்கலையா வீட்ல இது பேட்டு டேய் என்னடா நான் சொன்னேன் கேட்கணும்ல எப்ப சொன்னீங்க எடுத்துட்டு வந்து சீசன் பண்ணது நல்லதா? ஓகே ஷாட் பாய் பவுண்டரி தான். குட் சார் பாய். டேய் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணுங்க. ஹப்பி கட்ஸ் நம்ம டீம் எடுக்கச்சு சார். புரியல அதான் ஆச்சு இப்பதான் அடிச்சாரு ஒரு மீடியம் தானே அஜா ஃபைனா நிப்பாட்டலாம் அவ்வளோதான். பின்னாடி போட்டோம் இன்னொரு சப்போர்ட் வாங்கடா. சப்போர்ட் போச்சு. ஓய் அப்ப சின்ன ப்ரோ அம்பையர் கிட்ட வாங்க, ஸ்டெம்புக்கு கிட்ட வாங்க. ஏய் மூணு பேர் நிப்பாட்டா நோ பண்றா. புள்ள இன்னொரு போச்சு. எனக்கு சப்போர்ட் நீங்க எல்லாம் ஸ்டெம்புக்கு கிட்ட வந்துருங்க. அப்ப சரி அங்க போக்கறதா இல்லையா? நமக்கு ஆப்போனன்ட்ங்கனால இன்னைக்கு இங்க ஸ்டெம்புக்கு இல்லனா அங்க எப்பயும் போல போலாம். opponent நான் தான் சொல்றேன். ஓய் கீப்பர்ட்ட கேட்டுக்கடா, உனக்கு அப்புறம் தெரியும். ஸ்டெம்பு தான் ரெக்கம்பர் எங்கிட்டான்னு பாரு. கல்லு ஓகே ஓகே சித்திக் பாய் யூஸ் பண்ணுங்க பாய் யூஸ் பண்ணுங்க பாய். அத்து வச்சிருக்காப்ல. தெரியல. ஐயோ ஓடா நோ பால். நோபாலா இதில் ஒன்றும் தெரில. இப்போ லைவ் ஆகிட்டு இருக்கா? ஓடிட்டு வர அது இந்த ஸ்லீப்ல இருக்கு. அது ஸ்லீப் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏய் 600 ரூபா ஆமா போ எடுத்துடா வீடியோ. ஆமா நீங்க தான் கேமராக்கு முன்னாடி வந்து அப்டோ மாத்துவீங்க எல்லாம் பண்ணுவீங்க. டைப்பேட கழட்டுவீங்க. இங்க வந்து எடுத்தடா விழுந்திருக்கா பாத்தியா? ஏய் ஷாட் பாய் டூ இல்ல பவுண்டரி பவுண்டரி லவ்லி பாய் குட் சார் பா. சித்திக் பாய் டீக் லைஃப். ஏய் ஷாட் என்ன ஷாட் லைஃப் நல்லது ஆடு ஷாட் பாய் கையில கம் ஆன் எவ்வளோ எஸ்எஃப் அதை போல எஸ்எப் அவங்கது திருவண்ணு இது 7000 ரூபாய். இங்கிலீஷில் இங்கிலீஷ் ஏலா 400 இங்க பார்த்தேன். 4500 நீ பாத்துருப்ப. இங்கிலீஷில் இது எப்பயோ வாங்குனது இது கூட நான் இன்னைக்கு லேட்டா வரேன் போல நான் இது 14. நான் எவ்வளவு சீக்கிரம் கடைசி லாஸ்ட் மினிட்ல போட்டுட்டாங்க. காலையில இருந்து ஒன்னு எதிர்பார்த்திருக்கேன். ஆளா காணோம். கம்மியா எஸ்எப் என் பையனுக்கு ஊர்ல இருந்து ஆள் வந்து ஏ லெக் பைஸ் கிடையாது. இப்போ இல்லையா? ஏன் கவர்மெண்ட் ரூல்ஸ் சீசன் ஆகலன்னா சீசன் ஆச்சுன்னா மிடில் நல்லா இருக்கும். மிடில் நல்லா இருக்கும். ரெடி டு பேட் தான். ஓ ஐயோ எவ்வளோடா ஸ்கோர் எவ்வளோடா? எத்தனை ஓவர்? மதன் பிரதரே அடிப்பாரு. மதன் நம்ம கிட் பேக்கங்கடா க்ளவுஸ் கிச்சன் அடிச்சு முடிச்சாரு. எடுத்து முன்னாடி இந்த கிடக்குதுப்பா. யாரு? பச்சை க்ளவுஸ் இருக்குமா? ஷாட் இம்பாக்ட் யாரு? மதன் பிரதர் தான். எஸ்எஃப் யார் பட்டு? இது நம்ம பையா? இது யார் பை? என்னோடது. கீப்பிங்ல வா ஸ்டார்ட் எக்ஸ் ஓவர் தான ஜி. இப்படி போட்டுருக்கீங்க. 43 பிரதர். அவர் பேர் பிரதர்? அவர் பேர்? யாரு பவுலரா? பவுலர். அது சேம் பவுலர் தான். என்ன பேர் இது? பவுலர் பேர் என்ன? ராஜ்குமார். கவி கிங் அதான். கவி கிங்கா? அவர் பேர் ராஜ்குமார் இருக்குமா இல்லையா? இல்ல அவர் பேரு வந்து இதுல கிடையாது. நம்ம ஸ்குவாட்ல இப்ப இதுல போட்டு வைக்க போலாம். ஏனா அது கடைசி மாத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ணா இந்த ஓவர் முடிஞ்சேன்னா சரி சுத்த ஆரம்பிச்சிடும்னு நினச்சேன். அதுக்குள்ள அவுட் ஆகிட்டேன். ஓகே அவ்வளவுதான். அவர் உங்களுக்கு ஒரு பால் உள்ள சொருமா இருக்குதுங்க. அது முன்னாடி வந்து அப்படி தூக்கி இருந்தா போய் ஸ்கோர் 43. 5 ஓவர் 6 ஓவர் 5 நல்ல ஸ்கோர் சித்திக் பாய் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவர் பால் தான் நம்ம கொஞ்சம் மொதல் பாலே லெக்கில் வந்துச்சு. சரி மார்ச் பண்ணியாச்சு. திருப்பியாச்சு. ராஜா வேரி பால் நம்ம படி யாரு வச்சாரா? பால் ஆஃப்ல வரும் அப்படியே கணக்கில் தான் நம்ம அந்த மீடியம் அது கரெக்டாக மில்லுக்குள்ள வந்துச்சு. அதான் நான் முனையில
ஓடு நல்ல தாட்டியா ஓடு 2 ஓடு 2 ஓடு வெல்ட குட் ரன்னிங். ஐயோ ராஜா பிரதர் இதை வேற எடிட் பண்ணி கேப்பீங்களே ஸ்டாப் பண்ணதா. கரெக்டாக ஆரம்பிச்சாச்சா லாபக்கு முன்னாடி போடு. வந்து வாங்கி எடுத்துக்க இல்லப்பா ஆள் வர்றாங்க. வெளிதான் நிக்கிறாப்ல கலி வெளிதான். குச்சார் பாய் கலீலுங்க அடிச்சது. ஜலீல் இங்க இருக்காரு. கலீல் அவர் வந்து கலீல் தான். கே ஃபார் கலீல். கலீல் பாய் தான் பேட்டிங் உள்ள நிக்கிறார். என்னாச்சு அபூபக்கர்? அவர் தான் அடிச்சாருன்ற நீ சித்திக்கு பாய் தீபான்ற எல்லாத்துக்குமே கலீல் அடிச்சது. அபூபக்கர் என்னங்க ஆச்சு? டேய் இந்த சைடு கலீல் பாய்டா நீ எல்லாத்துக்குமே சித்தி சொல்லிருக்க. வரேன் நான் என்னாச்சு அபூபக்கர் வந்துட்டு இருக்கான். நம்மள 4-5 மணிக்குள்ள வந்துருவானா? 2:30 வரேன்டாரு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது, அனைவரும் அமைதியாக பேசவும். இல்ல அது பிரச்சனை பண்றதுக்கு இப்ப அபிபாய் இல்ல. வீடியோ பார்த்துட்டு வர்றா. அபிபாய் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா பாத்து ஆடிங்க பாத்து பரவாயில்ல ஆள. இது பேசுங்க வெளியில அபிவான்ட்டு பேச பார்த்தேன். கொஞ்ச வாரமா அவர் வந்து ட்ரீட்மென்ட் பண்ணாரு. அது ராமணிய பள்ளிவாசல்ல பார்த்தேன். என்ன சொன்னாரு? சேன் வாரன் போடுங்க. என்னது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம். அதனால ஆடி எல்லாம் போடுங்கனே. பிஜிஎம் தான் வரணும். ஃபுல் பிஜிஎம். டன் 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 டன். இங்க க்ளோஸ் அவுத்துருச்சு. அவ்வளவுதான். நீ 6 தான். இல்ல வரல 2 வரல ஒரே இது விட்டாரு. சத்தே நான் அழகனா? ஏய் லவ் ஏய் ஷாட் பவுண்டரி மவுண்டி தான். அங்க போய் நின்றும் பாய். இல்ல நம்மளுக்கு தான் போன வாரம் மழை பெஞ்சனால. இந்த போச்சா ஓர்ப்பா ஓடா பாத்துங்க. நீ பாட்டு மாடு மாதிரி போகாதப்பா. போடுதானே போர்தானப்பா. பிளேட் எச்சு. சொல்லுப்பா. அவர் அடிக்கவில்லை. பிளேட் எச்சு. சொல்லுங்க பாவம் அந்த ஓடாம நிக்குது அது பாதியில பக்கி. அசால்ட்டா போனாரு பாத்தியா? அவுட் யாராவது ஒரு ரெஃபரியை வாட்ச் வாங்கி சொன்னோம்டா. மதன் புரியும் மேட்ச்ல புரியும். உள்ளே ஓடுவாப்ல மேட்ச்ல உள்ள இருக்க ஆறாரு அப்புறம் மேட்ச் ரெஃபரி அதெல்லாம் அப்படிதான். இந்த கிளப் நம்ம மாதிரி டோர்னமெண்ட் நடத்த முடியாது. 1-8 கூட்டத்து 9ல வரவங்க ரெஃபரியா தான் இருப்பாங்க. என்ன மதன்? இல்ல நம்மளா எடுத்துக்க வேண்டியதா மேட்ச் ரெஃபரியா? ஐயோ காலையில டோர்னமெண்ட் நடந்தீங்களா? என்ன இங்க சரி அதுதான் டோர்னமெண்ட். சச்சின் சிவாஜி மோடியா? பாத்து யாரா ஸ்கோரர்? அஜர் பாய். 52 வந்திருக்குங்க பாய். 52 பவர் பிளே லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரியோட முடிஞ்சா சூப்பர். கம்மி தான். வந்திருக்கும் போயிருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பவர் பிளே லாஸ்ட் வருங்க. 6வது தானே? போடு. பாத்து தண்ணி கொண்டு போ. இல்ல ஒண்ணு இல்ல பேட்ல மட்டும் தான் ஷோல்டர். பாத்து இல்ல தாட இல்ல. ஷோல்டர்ல தான் ரைஸ் ஆச்சு. பால நல்லா அழுத்திட்டாப்ல. பாத்து அடிக்குமா. தண்ணி வேணுமே தண்ணி எடுத்து வச்சுக்கோ பாடு தம்பி. ரெஸ்ட் எடுக்கறாங்களான்னு கேளுங்க. தண்ணி உள்ள இருக்கா? இல்லடா ஆடுறா அப்படி. நீ எல்லாம் ஒழுங்கா அடுத்த கூட்டு உட்கார வச்சு நீ போடுறீங்க. லாரி ரெஸ்ட் எடுக்க அப்படியே. இல்ல அஜித் திடீர்னு யாரு அவர் அப்படித்தான் டக்குன்னு வந்துடுவாரு. திடீர்னு தான் வந்துடுவாப்புல. ஆமா ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் எனக்கு திடீர்னு இருக்கு கரெக்டா அவன் காலையில இருந்து அந்த கோயில் போன வச்சிருக்கேன். நாளைக்கு ஊருக்கு போறேன். சிவகங்கையில ஒரு வேலை போறப்ப வாங்கிட்டு போன்னு பார்த்தா காரைக்குடியில இருந்து வந்தேன். எங்க அப்பா குட்டி விட்டு காரைக்குடியில இருந்து நான் கிளம்புறேன். வைடு ஒன்னு சொன்னாங்க. என்னன்னு பாருப்பா என்னன்னு பாரு. போடலையா? லவ்லியா 2 பவுண்டரி. குட் கலீல் பாய். அடிச்சா 4 6 மட்டும் தான். சிங்கிள்ஸே கிடையாதா? குட் பாய். ஆடிங்க அப்படியே ஆடிக்கோங்க. ஓவர் போட்டியாடா? ஒரு 57 6 ஓவருங்க. அதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. எது? விஜய் பால எம்ஆர் ஸ்டார்ட்ல வரதானே?
பாலம் இதுதான் இது 60 மீட்டர் வராதுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர். இது 50 55 தான் இருக்கும். அதங்க நல்லா எடுத்து அப்படி தள்ளி இங்கே வந்து நிற்கிட்டு போன ரொம்ப ஒன்றும் தள்ளல. 57 57 57 6 பக்கமாக அடிக்கணுங்க. கீழே போட்டால் அதில் பேர் மாட்டிட்டு தான் வந்துடும். அவர் அடிச்சாப்புல போன 3 6 அடிச்சாங்க அஞ்சு அந்த டீமில் போட்டு பட்டாலே வந்துடும். லெக்கில் போட்டு பட்டாலும் ஓடி வந்துடும். லெக்லேயே போட ஆப்லேயே அழுத்திட்டே இருக்கணும். வந்துடும் வந்துடும் வந்துடும். கொடுத்து விட்டுறேன் இந்த பாட்டு. சரியான சாட்டு கேஸ் கொடுத்துருங்க. ஆஃப் சைடில் ஆட சொன்னா ஆஃப் சைடில் மட்டும் ஆடவே ஆடாத. ஆடவே வர மாட்டேங்கா. அதுக்கு போகணுமே ஆடுறதுக்கு. இந்த பால் லெக்ல போடாது. என் பால் நீ மிடில் சிக்ல ஏறனா நீ லெக் சைடுல நின்னு அப்படியே நின்ற வேண்டியதா கால்ல யார் போட்டுருக்க. நீ மிடிலுக்கு போய்க்கிட்டு திருப்பணும். ஓம் பால்னா வடிவமே டக்கு கேட்ச் பிடிக்க வேண்டியதானே. ஏனே நீங்க பால் போட அடிக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு தான் இருக்கக்கூடாது. அந்த இருந்து வந்திருக்கலாம். கையில இருந்து அது கையில முதல்ல ரன் அவுட் ஆகி விட்டுருப்பீங்க. ஆமா நீ ஓடிவ பொசுக்கு அதாவது எங்க அடிச்சு போய் ஃபீல்டர் கையில கூட பரவாயில்ல. கரெக்டா போய் கையில தான் நிக்குது. ஓ அதெல்லாம் ஸ்லிப்ல கிடையாது. அது போய் தட்டி இது பண்ற மாதிரி அது ஃபாஸ்டா போமியா பந்து. இது முன்னாடி கையில நிக்குது. பேக் சைடுல கூட வரல. ஓடும் ஃப்ரண்ட்ல கையில கொடுத்து ஓடுறீங்க. அது ஸ்டெம்ப் கிட்ட வேற ஒண்ணு வரும்போது எடுத்துறேன். கீழ அங்கிட்ட இது வரைக்கும் பவுண்டரி. இதுவே பவுண்டரி தான். கல்லே பவுண்டரி தான். இந்த கல்லுமா? இந்த கல்லு தான் பவுண்டரி. இங்க முன்னாடி இருக்கு. இந்த இருக்கு இந்த கல்லு தான். இந்த கல்லு. இந்த கல்லு வருது. அனில் பாய் என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சிலையா? ஷோல்டர் தான். பாலா எங்க வந்திருக்காங்களா? இல்ல பவுலிங் போறாருல்ல. பாலா தான் பவுலிங் போறாரு. எனக்கு ரொம்ப ஷார்ட்டா தெரியுமா இருக்காருல்ல. ஓட்டர் வந்து சாபா. ஓ ஓடலாம். வேணாம் ஐடியா பண்றாரு. ஆடிக்க மீரா
எனக்கு ஒரு பால் அந்த பால் மிஸ் ஆனது ரொம்ப வருத்தமா போச்சு. ஆப்ல இதெல்லாம் காட்டியிருக்க வேண்டிய பால் அவங்க உங்க ஸ்பேர்ஸ் ஆடுறது மேல போயிருக்க வேண்டியது. நான் வலது கால மூவ் பண்ணாம 2 மணியாவே சுத்திட்டேன் அந்த பால். அது பால் ஸ்லோவா தான் வந்துச்சு, ஸ்பீடா தான். சாடுவா குட் சாடுவா. ஏய் மீனான் போட மாட்டாப்ல, பாத்து ஓடிங்க பாய். அவன் 7க்கு 64. மாத்தோடா டேய் மாத்தவா. அதான் வரீங்களா? அம்பையர் வரீங்களா? தண்ணி இருக்கு. போடாம ஒத்த கை தான் இங்க செயல்படும், ஒத்த கை செயல்படாது. பால் வந்து அப்படி ஆனா ஒரு பால் நல்லா போட்டீங்க, ஒரு பால் போட்டீங்க அதே மாதிரி போடணும். 7க்கு 64. தாரிக்கு எனக்கு ஒரு பால் போட்டாப்ல பாத்தீங்களா? அவர் வெளிய கிளம்பி நான் வீட்டுக்கு வரக்கு மணி 12 ஆச்சு. எதுக்கு டேய் இங்கடா நாளைக்கு வா. வில்லேஜ் ஆஃபீஸில் விட மாட்டாங்களா இங்கே? சரி அப்போ பார்த்தீங்களா ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா பாய் சப்புக்குட்டி எப்படி போவார்? வீட்டுக்கு கொண்டு போகிறானா? அடுத்த தாரிக்கு பயன்படும். ஓ சரி சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவான்? சித்திக்கு பாய் நீங்க நம்மளோட தானா? அது நம்மளோட ஷாட் பாய் 6. லாலி கலில் பாய் பேட்டிங் கலில் பாய். யார் கலில் பாய்? கலில்ல பேட் தான் போச்சு, நீங்க அடிக்கல. என் பேட் தான் அடிச்சிச்சு. கீழே எனக்கு தர மாட்டேங்கிறீங்க. இல்லப்பா நீ எம்ஆர்எஃப் ல எடுக்கற. நீ வரும்போது நம்ம உள்ள போயிட்டோம். அங்கே தானா? நான் கிட்ட அந்த ஓப்பன் பிளேஸ். சரி ஓடு. பேட்டிங் பாய். வெல் பேட் பாய். என்ன ஹசன் பாய். பாய் நெஞ்சில மாத்தணும், அதை மாத்திக்கோங்க. தோனியா மைனம் பேர் போறியா? ஆமாண்ணே நான் கொஞ்சம் அவர் மெயின் நம்பர் போறேன். நான் வானே கேமரா ஓடு. நிக்கிறேன் அப்புறம்னா. சரி போங்க. நீ அலிகான மாத்து. சத்யா போச்சுல மாத்து. செகண்ட் அடுத்த மெயின் நம்பர் போடு. ஓ ஆர்ல பாய். முன்ல வரும் பேட்டுக்கு வரும். ஒன்னும் அங்கே பிரஷர் இல்ல, கூலா விளையாடுங்க. 10 ரன் வந்துருச்சு, பரவாயில்ல ஆடுங்க. எடுக்க போறாரு. பேட்டிங் பாய். வெல் பேட்டிங் பாய். 2 வரலாம் பாய். போல பேரிச்சு. ஆஹா கல்யாணம் எவ்வளவுங்க ஆடி இருக்காரு? எங்கிட்ட வழி இருக்கா? 10 14 18 ஏங்க இன்னைக்கு செஞ்சுரி அடிக்கலாம்னு வந்தேங்க. ஏங்க அடிச்சிருக்கீங்க? இல்ல நியாயந்திரன் சொன்னார்ல ஆடு. இவர் என்னடா பண்ணிட்டு வர்றாரு? எனக்கு ஸ்ட்ரைக் கம்மியா. ஆச்சியார் கடைசி ஒரு 5 மேட்ச் தோசிட்டு போயிருக்காரு. இல்லைங்க ஆவா அவர் பார்த்ததுன்னு அடிச்சுட்டு பேட்டை விடுவிடுன்னு விடுறாரு. அவர் பார்த்து டென்ஷன்.
ஆமாமே நல்லா இருக்கியா உள்ள நிக்கிற ஆளை கொண்டு வெளியே போட்டுருக்காங்க. கீப்பர் நிக்கிற க்ளோஸை பிடிக்கி விட்டு ஓட விடுறாங்களா? ஓடுவான் நம்ம ஓடதானே ஃபர்ஸ்ட். லெஃப்ட் ஷோல்டர் இறங்கிருச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லதே போட்டாங்க. அவர் இறங்குறதுக்கு அப்புறம் இறங்கிருச்சு. கண்ணு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமா சாக்ரிஃபைஸ் போடணும். ஒண்ணுமே தெரியல. இது இதே மறுபடியும் எங்க வரையே பேர் போய் நிக்கலாமா பயப்படாத ராஜா அவன் காலையில யாருல பேருக்கு பார்த்தா பேண்ட் எல்லாம் சேஃப்டி சிவா வந்தானா கேமரா முன்னாடி நிக்காத. ஸ்மார்ட் சிசிக்கு அடிமைடா. அதே மாதிரி ஸ்மார்ட் சிசி அடிச்சுமே என்சிசிக்கு அடிமைடா. உட்கார்றாடி. ஆடிங்க ஆடிங்க அருமா 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 ஓடிக்க 2 ஓடலாம் பாய். குட்டியா 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 கலில மோடனே இழுக்க மாட்டேங்கிறாங்க. டெல்லி கிரவுண்ட் மாதிரி பாதி கிரேஸ் வந்துரும். அதல்லே மூவ் ஃபீல்ட்ல மூவ்மென்ட்ல இருக்காங்க. அத பாருங்க. இது போலாம். ஸ்கோர் அது ஒரு 180. 2 ஃபீல்டர் வர்றாங்க கைக்கு பால பாருங்க. ஹிட்டர் அவரை நீங்க அவுட் ஆக்கிட்டு விஜய் வரணும்னு பாக்குறீங்க. நல்லா மாட்டல. நல்லா நல்லா கொடுங்க கேப்ல. பிச்சர் கலில் தான் அடிச்சது. ரைட்ல அடிச்ச ட்ரைன் நல்லா நல்ல பவுண்டரி தானே. பவுண்டரி நல்லா போச்சு. 6 நான் பார்க்கல. பவுண்டரி நல்லா இருந்துச்சு. பாலா போடல. கீப்பர் எவ்வளவு க்ளோஸா நிக்கிறாரு பாரு. இல்ல அவன் சொல்லி தான் அவன் சொல்லி தான் போட்டான். எவ்வளவு க்ளோஸா நிக்கிறாரு பாரு. எப்படி கேதர் பண்றாரு பாரு. இன்னைக்கு மட்டும் பந்த விட்டு இன்னைக்கு பசதறி வச்சிருக்கீங்க. வேணாம் பரவாயில்ல. டாட்டானா பரவாயில்ல. ஃப்ரீயா அடிக்க. வந்துருச்சு ஸ்கோர் வந்துருச்சு. பேட்ஸ்மேன் என்ன கேட்டீங்க? 82 9 நிமிஷத்துக்கு பாய் ஆடுங்க பாய் 10 ரன் ரேட்ல தான் அடிச்சிட்டு இருக்கீங்க ஆடுங்க கேட்காதீங்க. 20 தானே போட்டுருக்கா? 20 தான். 20 தான். என்னன்னா நம்ம வந்து பிளேஸ்ல இல்லைங்க. ஆளாளுக்கு அங்க நின்று இங்க நின்று இது பண்ணாம கரெக்டா ஒரு ஆள் பேட்டிங் மீரான் பாய். ஆடிங்க ஆடிங்க அழகு அழகு. பேட்டிங் ரன்னிங் பாய். தூக்கி போட முடியாது. ஷோல்டர் பையன் பாருங்க. ஸ்டிக்கர் ஓட்டி பேண்ட் வாங்க மாட்டீங்க. கண்ணே ஜிகே கண்ணே. ஷோல்டர் கண்ணே. ஏன் அந்த கையில அவன் இருந்தான்ல சரியா பச்சா. ஆமால எங்க பார்க்க முடியல. அப்படி என்னாச்சு? பேட்டிங் பேக் பையன் போலிங் பாருங்க. அவரை மாதிரி நின்று எனக்கு பேஸ் தாங்க பிடிக்கும். இல்ல 30 ஆட பவுண்டரி. ஆடுங்க மீரான் பாய். இந்த 9 ஷாட் ஆடுங்க.
அதாங்க கட்டிடுவேன் சின்ன கட்டி ரன்னிங் பாய் நம்மளே அதுல 2 வாரம் போகாதண்ணே இல்ல நான் நல்ல ஃபிளிக்னே மிடில் அவர் இப்படிதான் வச்சாரு திருப்பினாரு நீ வேணா பாருங்க வீடியோ கட் பண்ணி சார் ஐபிசி எடுத்தாரு நீ போகும்போது சமோசா வாங்கி கொடுக்குறாரு பேசிட்டு இருந்தார் நம்பர் வாங்கிட்டேன் அவருக்கு எனக்கு எங்கள் சீனியர் பயங்கர கைடு 8th தான் முடிச்சன்னைக்கே சொல்லுவார் லீகல் ஆஃபீஸர் ஆயிரம் ப்ராக்டிஸ்லாம் இருந்தாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது செஞ்சப்போ மர்டர் கேஸ் அப்படி எல்லாருமே சசிகுமார் குட்டணி பாய் எல்லாருமே படிப்பாங்க பரவாயில்ல மீரான் பாய் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட விளாடுங்க வேற என்னென்ன பேசிட்டு சொல்லுவாரு இவர் எதுனாருன்னா ஆமா அவங்க பேட்ச் நான் லசன் பாய் மிட்டாய் இன்னைக்கு கொண்டு வரல கேட்கலாம் பீப் பாய் அப்பீப் வந்து தலா கொடுத்துட்டாரு என்ன எங்க டீம்ல இருந்து விளக்கப்படல விளக்கு பெற்றிருக்காரு 101 ஒரு மேட்ச்ல நான் bowling போட்டேன் கேட்ச் கையிலே வந்துச்சு ஸ்கொயர் லைன்ல நின்னுட்டாரு கையில விழுந்து சிட்டர விட்டாரு நடக்குற எல்கேபி மாதிரி பண்ணிட்டாங்க பெரிய பிரச்சனை அது வந்து அது ஒண்ணும் இல்ல அது கலியிலும் நானும் வந்து இந்த ஓவர் முடிஞ்சேன்னா நல்லா பவுலிங்னு கலியில் வந்து என்கிட்ட நிறைய தட்டினாரு இவர்கிட்ட சாரி பாஸ் இவர்கிட்ட நான் சாரி சாரி பையன் இருக்கான்னு பாக்குறேன் ஏய் விடுங்க அந்த பேச்சை விடுங்க 2 பேரும் அடிக்க போய் இவரை பிடிச்சி இழுத்து அந்த பேச்சை விடுங்க என்ன சித்திங்கண்ணே அந்த பேச்சை விடுங்க நல்லா ஷாட் வா நல்ல டேக்கண்ணே வாங்கண்ணே அத்தேரே அருமை பாத்தினா பேட்டிங் பாடா பாய் பேட்டிங் கேன் எடுத்து வைடா தண்ணி பிடிச்சு வைங்கடா டேய் தம்பி கொண்டு போ 2 பேரும் அவர் அடிக்கட்ட நீ நின்றுக்கிட்டே அடிக்கட கொஞ்சம் உனக்கு கிடைக்கிற பால் அடி அருமா பாஸ் பாய் பேட்டிங் நல்லா இருந்துச்சு வயசு நரேந்திர மோடி வயசு
அந்த பாலுமே இன்னும் கொஞ்சம் பேச வந்துச்சுன்னா எடுத்துருக்கு. அதனால ஸ்லோ பால் போட்டேன். ஏன்னா நான் அப்ப இதுல டீம்ல உள்ளது எடுத்துக்கலாமா? ஆமா நம்ம என்ன பண்ணணும்? இது நம்ம இல்ல 6 இது நமக்கு அந்த மஞ்சள் பேக்கரி நம்ம மறைச்சு ஆடினீங்கன்னா அது நம்ம இல்ல அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் வெளியே போடுங்க. நம்ம 150 எந்த மஞ்சள் சிட் பேக் தூக்கி வெளியே போடுங்க. ரெண்டு வைடு உள்ள வந்து ஃபீல்டுக்குள்ள தான் அப்செக்ட் interpreting the field பாத்தியாரா உங்க ஸ்கோர்ல குறைச்சிரவா. எங்களுக்குலாம் 20 வயசு தான் ஆகுது. சும்மா போட்டு சுருளக்கூடாது. அப்போனே 40க்கு மேல போயிருவீங்க. அதுக்குள்ள 40 ஓடிரே காலையில 200 அடிச்சு நீங்க தோத்துட்டீங்க. நாங்க 130 அடிச்சு 130 அடிச்சு அத ஆட முடியாம. சாரி அவன் வந்து 83 பவுண்டரி பாய். கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ண முடியல. கொஞ்சம் அப்படியே சுத்து லைட்டா சுத்து. நல்லா கொண்டு போய் பேடுல போட்டாலே பவுண்டரி. 3 நாள் அவங்களுக்கு 3 நாள் இந்த ராஜா இந்த ஸ்ட்ரைட் நிக்கிறான்ல ஆமா ராஜா அவன்கிட்ட கேளு. அவன் பேக்ல தான். அந்த பேக்ல பாரு. ப்ளூ அதுல பாரு. கம்மியா இருந்தா யார் பேர்ல கண்ணன் இல்ல அஜிஸ். அஜிஸ் ஆர்டி கொடுக்கவா? இல்ல ஸ்குவாட்ல போட்டு கொடுக்கல. அதுல இந்த அவர் ராஜேஷ் பேர்ல இல்ல, இவர் பேர்ல தான் போட்டு கவி. அதை நீ கடைசியில மாத்திக்கோ. கண்ணன் பேர் இல்லை இல்ல டாக்டர் இன்னும் ஆர்ட் பிளேயர் போயிட்டேன். இல்லையாப்பா நம்ம இல்ல. ஹெல்மெட் எடுக்கலையா? ஹெல்மெட்டா? ஹெல்மெட் இருக்கு. ஸ்ப்ரே கட்டிங்க. இல்ல ஹெல்மெட். ஷாட் பவுண்டரி. லாலே போல். அருமை தள்ளி விடுவாரு வாத்தியாரு. தள்ளி விட்டுக்கலாம் தான் போகாம
கீழே விழுந்தா சல்லி வைட் வைட் நோ பால் யூஸ் பண்ணு தினோனே தெரியுதா செம்மையா எரியுது கத 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 கதன்னு வழி தெரியாது அப்ப அடி வாங்கல ஓடியா 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 ஏய் ஸ்பீடா ஓடு குயிக்கா ஓடு ஓ வா ஸ்கோர் எவ்வளோடா 110 115 13வது ஓவர் சார் சும்மா அதில் உட்காந்துங்க நம்ம பேட்டிங் விடாண்டா லண்டன் முடியல அவர் பால் எடுக்க போறவரை போய் பிடிக்க முடியாதுன்னா ஆத்தியாரே அருமையான கேட்ச் ஏன் கேட்ச போய் பிடிச்சிட்டாரு நல்ல கேட்ச் பேட்டிங் திரு வெல் பேட்டிங் பவுண்டரி ரனி ரொட்டேட் பண்ணு ஸ்வீட் அப்புறம் வேலை எல்லாம் முடிஞ்சா முன்னாடி இந்த கார்டன் இதெல்லாம் போடுறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆர்டர் பண்ணி முடிச்சிருக்கோம் சரி பட்டி பார்த்துட்டு பட்டி பார்த்தாச்சு பட்டி பார்த்து ட்ரெயினர் அடிச்சு ஆர்டர் பண்ணி வச்சிருவோம் டைம் டேக்கு இல்ல செம்பு முன்னாடியே தட்டி விட்டாரு காலில் தட்டிட்டாரு காலில் தட்டிட்டாரு கொஞ்சம் முன்னாடி இல்ல வரவங்கள்ட்ட கூட வாங்கிது கமிட்டியை கூப்பிடுங்க பாக்கலையே அது பண்ண முடியாது திருவண்ணாமலை வாங்கிக்கோங்க கேமரா அவ்வளவு அவுட்டுன்ட்டாரா ஸ்டெம்ப கையில எடுக்கணும் பேர் அவுட்டுன்ட்டாரா வெளியே வருது வேணாம் நான் சாப்பிட்டேன் அது அம்பையர் டிசிஷன் இல்ல சார் தள்ளி விட்டுருக்காங்களா கையில எடுக்கணும்ல கையில எடுத்து அடிக்கணும் அப்பனா டவுட் கால் கையில எடுத்து அடிக்கணும் இல்ல ஸ்டெம்ப் கீழ விழுந்துருச்சா சரிஞ்சிருச்சு தெரியுமா தெரியாம பேசுறியா சரிஞ்சிருச்சு நான் பார்க்கல அதானே ஏய் நீ தெரியும் பேசுறியா தெரியாம பேசுறியா நான் பார்க்கவே இல்ல என்னல பார்த்தா இதுல போன்ல பாத்துறோம் இங்க வந்துருச்சுடா ஸ்டெம்ப் மொபைல்ல பாக்க முடியாதா கையில எடுக்கணும் ஏய் ஜம்ப் ஹே பை மிதிச்சாப்ல மிதிச்சு ஸ்டிக் சாஞ்சிருச்சு ரிசீவ் பண்றாப்ல அப்படியே அதை வச்சு அப்புறம் அடிக்கிறாப்ல அப்படியே அடிக்கூடாதுல்ல எடுத்து அடிக்கணும் அப்ப அதுதான் கிளைம் பண்றேன் அவர் அம்பையர் குடுக்குற அவுட் குடுக்குறாரு ஆட் அவுட்னு கத்திட்டே வரணும் நீ நான் தான் கிளைம் பண்ணி தானே வரேன் நீ அவர் ஏன் சண்டை போடுறது பிடிக்காது நான் கிளைம் பண்ணேன் ஆனா வந்து அவுட் கிடையாது கிளைம் பண்ண அவர் கொடுக்கல அம்பையர் கொடுக்கல அவர் முதல்ல கை தூக்கிட்டாரு
என்ன பைப் பொறுமையா பண்ணுங்கம்மா, ஃப்ரீயா பண்ணாலே அது வரும்மா. தம்பி புதுப்பேடு கட்ட சொல்லிடுறேன். திருவண்ணே ஸ்கோர் பண்ணுங்க. அதான் வேமா கார் ஓட்டிட்டேன் நானா. பத்தாவர் கரெக்டாக வந்துட்டேன். பத்தாவர் வந்து போட்டுட்டு யார் பவுலர் பேர் என்ன? யார் போனது? சின்ன 2 ஓவர் போட்டு ஒரு 5 சின்னானே மூணாவது அப்படிதான் போய் விழுந்து ஹெட்மேன் வைக்கியா? முன்னாடியே அவங்க அடிக்க வேண்டியது. வச்சிருக்கீங்களா? விக்னேஷ் அது அவன்தான். அவனும் அவன் 11 ரன் ரேட் இருந்துச்சு. அப்படியே கையில வச்சுக்கோங்க. அவரு நம்மகிட்ட இதுக்காக தான் கொடுத்தாரு நீங்க. எடுத்து அடிச்சான். நல்லா கனெக்ட் பண்ண நல்லா அடிச்சான். பால் எந்திரிக்காது. அப்போ பால் லோவா தான் வரும், பார்த்து அடிக்க. விக்கி விக்கி யார் போன? இதானே இந்த கார்டு நம்ம ஸ்கோர் என்ன? 115. வேணாம் பால பார்த்து ஆடுங்க, கிடைக்கும். ஸ்கோர் எவ்வளோ? நாளைக்கு ஒண்ணு வெளுப்புன்னு வாங்கிட்டு தான் போறீங்க. பாஸ் பால வாட்ச் பண்ணுங்க. அண்ணே பேக் ஃபுட்க்கே போறேன். ஃப்ரண்ட் ஃபுட் போறேன். ஃப்ரண்ட்ல போய் நான் ஆடுனேன். ஃப்ரண்ட் ஃபுட் போய் போட மாட்டேன். பேக் ஃபுட்ல ஆடு. பட் கார்டு போட்றீங்களா? ஏன் இவரு இறங்கி ஆடணும்? ரிலாக்ஸ் ஆடுங்க. இந்த பேட் டே இதுல சீசன் ஆகலடா. டேய் இங்க டேய் இல்ல அடிக்கிறவன் அத போய் முத்து அடிக்குறவல்ல. அவனுக்கு ஸ்லோ பண்றா. நம்ம குடிச்சது கேப்டன். சார் நீங்க பேட்டிங் புனிய போறேன். பேட் வச்சிட்டு வரே பவுலர் நேம் போடு 118. சால்டா ஓடி போவீங்க நீங்க. பாச்சாவே ஓடணும். திரு ரன்னிங் ஒண்ணு பாச்சாவே ஓடலாம்னு சொல்றேன். ஓட நீங்க ஏங்க நீ என்ன எவ்வளவு ஒரு ஸ்லோவா போறான்னு நானே நினைச்சேன். பாச்சா ஓடிக்கணும். கத்தி நிற்குதுன்னு சரி ஏதோ சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. கரண்ட் இதை நம்ம இந்த அண்டராம்ல விளையாடுவோம்ல கரண்ட், அது கூட ஆகல. அது கூட ஆகல. பரவாயில்ல. டெம்போ மிதிச்சு தள்ளிட்டு அப்படி கண்ணு கூட பந்த ரிசீவ் பண்றாங்க. ரொம்ப அலட்டா போயிட்டேன். சரி நீ போய் இல்ல நம்ம அததான் அந்த இது லெத்தார்ஜிக்கா ஏதோ அடிக்க விட ஒண்ணும்ல கூலா விளையாடு. பரவாயில்ல 2 பால் டாட்டானா பரவாயில்ல. அப்போ டாட்டாலாம் பரவாயில்ல. ஒரு பவுண்டரி அடிச்சா மாறிடும். ஓடியா ரெண்டாவது 4 ஓடாத வேணாம். பவுண்டரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விடு
அந்த மரத்தை குத்தியா பொண்ணா உள்ள போய் ஓவர் முடிட்டோம். கீப்பிங் நீ பண்றியா நான் பண்ணவா? அப்புறம் அதோ கட்டிடவா? பசையில போட்டுருக்கேன். பசையா? க்ளோஸ்ல. அப்படியே. 2 ஓவர் தான். உனக்கு ஓவர். லவ்லியா. பேட்டிங் அவ்வளவுதான். ஒண்ணுமில்ல, கூலா விளாண்டுக்கோ. என்னாச்சு? அப்படி சொல்றேன். ஆளை முடிச்சு விட்டுறாங்க. ஆள் உடனே போச்சுன்றான். இந்த மொமெண்டம் விளாண்டாரு. நீங்களும் வந்து விளாட நாளைக்கு கரெக்டா இருந்தது. ரெண்டு போர் தொடச்சாவா? திருபாய் 2 போர் தொடச்சாங்களா? போச்சு 2. ஓகே, அது பேர் 1. ஓகே 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 கரெக்ட் கரெக்ட். போட்டோம் லவ்லிடா. டே பவுண்டரி பவுண்டரி தான் எடுத்து கையில எடுத்து. பார்த்து ஆள் வராங்க. ஆள் ஓடி வராங்க. சரி சரி பார்த்து ஓரமா போடுங்க. பவுண்டரி வெளியே போடுறா தம்பி. பேட் பட்டனை வெளியே போடு. குட் ஷாட் குட் ஷாட் அஜிஸ். ஆடிங்க அப்படியே ஆடிங்க. குட் ஷாட். என்ன போடு பவுண்டரி வெளியே போடு. எல்லாத்தையும் தூக்கி போடு. தூக்கி போடு. வாதனே வாங்கிட்டு லவ்லிடா லவ்லிடா. வேணாம் வேணாம் வேணாம். இங்க இந்த ஓவர் ஸ்கோர் வந்துருச்சு. அஜிஸ் ஆடி ஆடி என்ன 5 ஓவர் லாஸ்ட் 5 ஓவர் 139. கடைசி 5 ஓவர் லாஸ்ட் 5 ஓவர் ஸ்கோர் 131. 5 ஓவர் 70 ரன் வேணும். 131. 5 ஓவர் தான் பேசி அடிங்க பேசி ஆடி ஆடி ஆடிங்க. ஆடுவாங்க. 1 2 டாட்டானா பரவாயில்ல. ஒரு 2 பெரிய ஷாட் அடி. லெக்கம் பேர் மாத்துவீங்களாப்பா? லெக்கம் பேர் யார் போறான்? இல்ல யாரு? கலில் பாய் தான். கலில் பாய் போடலாமா? லெக்கம் பேர் கொஞ்சம் சத்யாக்கு. சத்யா வா. லெக்கம் பேர் தான் சொல்லிருப்பான். வா வா சத்யா. சத்யா வெளியே வா. லெக்கம் பேர் தான் சொல்லிரு. சின்ன வா சின்ன போறாரு. 15 ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் 131. லாஸ்ட் 5 ஓவர். ஆமா அம்பையர் மாட்டா. திரு வெளியே போடுங்கப்பா. எல்லாம் உள்ள பவுண்டரி உள்ள கிடக்கு. ஏய் இங்க வரீங்கடா. எங்கப்பா 6 அடிச்சவள காணோம். இல்ல யாரும் அடிச்சாங்க நீங்க அடிக்கல. 2 ஓடு அஜிஸ். ஏய் 2 ரன் ஓடுறாங்கடா. ஸ்டெப் விழுந்துருச்சுடா. குட் ரன்னிங் அஜிஸ். 2 ரன் ஓடுறாங்கடா. மெதுவா வந்துட்டு இருக்க. குட் ரன்னிங் அஜிஸ். ஸ்டிக்கர் நல்லா அடிச்சு விடுங்கப்பா. ஆமா பிடிக்கல. ஸ்டெப் தட்டி தாப்ல. ஸ்டெப் கால்ல தட்டி பக்கத்துல அடிக்கலாம்ல. பார்த்து அவரே கேளுங்க. இடிக்கும் போதே பந்து கையில வந்துருச்சு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் விழுந்துச்சு. இவன் நின்னு வேடிக்கை பாக்குறான். சிக்க மிஸ்டாப்லன்னு சொல்லி வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிறான். ஓடுறது இப்படி ஓடிட்டு இருக்காப்ல. கமல் பண்ற ஓடுறது ஓடான்ல. இல்ல பை அவங்க பால் ரிசீவ் பண்ணும்போது காலை வச்சிட்டாங்க. லவ்லி குட் ஷாட் ராபு. ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் இருக்கும்போது அடிச்சாங்க. அதுதான் சொல்றேன். கேரளா இருக்கும்போது அடிச்சனால அது விழுந்ததுக்கு அப்புறம் அடிக்கலாம். விழுகும்போது அடிச்சாங்க. இவன் நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு எப்படி ஓடுறாரு? 2 ஓவருக்கு பால் ரிசீவ் அடிச்சாரு. சாட்ரா பாய் குட் ஷாட் லவ்லிடா தம்பி. பவுண்டரியாடா. லவ்லி ஷாட்ரா தம்பி.
யார் வண்டி யாராவது வண்டி ஒண்ணு வண்டி ஒரு வண்டி விடுங்க, ஒரு வண்டி விடுங்க, தண்ணி தரணும். தண்ணி அடுத்த வண்டியே வண்டி விடுறா. பல்சர் பாய் கேளுங்க. வண்டி இருக்குல்ல இருக்கு, வண்டி கொடுங்க. சாவி பேக் எடுத்து பாரு தம்பி. இந்த பேக் பாரு. கை பேக் டேய் லவ்லிடா தம்பி. லவ்லிடா. ராஜா கொஞ்சம் நவண்டு நின்றா. பால் எங்க போய் பால் வெளிய வந்தீங்க. உள்ள கிடக்கும்டா. ஏய் உள்ள கடை. நீங்க ஒரு 4 ஓவர் உள்ள இருங்க. நீங்க சைடு இல்ல அங்கேயே கிடக்கும்டா. பவுலிங் போட போதா தெரிஞ்சு நீங்க. இல்லனா பாலுக்கு பால் தம்பி ஆள் மாத்திட்டே இருக்கீங்க. லவ்லியா குட் சாட்ரா போ. கமாண்டரா போ. பவுண்டரிடா போதுண்டா. பவுண்டரி. ஏய் போயிடுச்சுப்பா. விடுங்கப்பா. ஏய் என்னப்பா போலையாப்பா? பல்ல கல்லு பின்னாடி இருக்கு. பக்கத்துல இருக்கு. ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. பால் டிராவல் ஆயிடுச்சு. என்னங்க உங்களுக்கு சோதனைக்கு எப்படி ஆயிடுது? லாலி குட் சாட்டா போ. ஒரு பால் இருக்கு. ஒரு பால் இருக்கு. ஏ ஒரு டாட்டா. யார் டாட் எடுத்தா? 2 டாட். ஓகே. மணி என்ன ஆகுதுடா? 3:50 காட்டுறேன். 4 இல்ல பேட்ஸ் யாருக்கு ஏய் மதன் பேரே இல்லையாப்பா? ஏய் பவுலர் பேரே இல்ல. ஏய் பவுலர் பேர்ல வெளிய வா. ஸ்குவாட்ல இல்ல. ஓ இல்லையா? யார் பேர் போட? சொல்லுங்க. ஆட் பண்ணுங்க. 3 பேர் இல்ல. ஆட் பண்ணுங்க. ஆட் நியூ. இருங்க பாய். வெளிய வந்து. ஒரு நிமிஷம். போடு சொல்லுங்க. போடு. லவ்லிடா குட் சாட்ரா தம்பி. குட் சாட்ரா. பவுண்டரி. குட் சாட் அஜிஸ். என்னாச்சு? ஓடுதா என்ன? குட் பிளேஸ் ராடே. டைம் வருது. ரெக்கார்டிங் டைமிங் போடி அமுக்குங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓ ஸ்டாப் பண்ணிட்டேன். மொபைல். நாங்க புடிங்க. என்னனே? நான் அப்படி ஸ்டேஜ்ல வாங்க அப்போ. ஆமா லாங்க. நான் வரைகிறேன். பாத்துடா தம்பி. சபாஸ் பால வாட்ச் பண்ணிக்கோ. ப்ளேஸ் பண்ணு. முன்னாடி புளிய வச்சுட்டாங்க. யார் கொண்டாடிது? இல்ல அவங்க தமிழ் வரலையோ? அலிகானே. எலிக்கானோட போன் வச்சு விடும். அவங்க ரிங் டோன் இப்படி தான் நான் இருக்கும். லவ்லிடா 6. குட் சாட்ரா பாய். பாட்டம்டா பாய். அடிக்கிறாங்க. எல்லா பேரும் 6 அடிக்கிறாங்க. நான் அடிக்கல. நானே சிட்டி அடிக்கிறேன். அந்த டீமே அடிப்பாங்க. பாத்துக்கோ. பாய். சிகா தவி பிடிக்கிறோம். இல்ல தவி சிக்கெல்லாம் கேட்ச் ஆகுறோம். தவி தடுக்கிறோம். கேட்ச் ஆகுறோம். வாஷிங்ல போட்டா டாட் அடிக்கும். குட் சாட் அஜிஸ். சரி இன்னும் 50 ரன் தான் ஈஸியா அடிக்கலாம். ஒரு 250 ரன் அடிச்சிட்டோம்னா நம்ம ஐபிஎல் போயிடும் விசாரணை. போய் ஜெயிச்சு ஆர்வத்தை நான் பாராட்டு. ரொம்ப ஆர்வமா நம்ம ஒரு மதுரை சூப்பர் கிங்ஸ் பேர் பேட்ஸ்மேன் விட்டா ஃபீல்டர் விட்டான்னு எடுக்கலாம். இன்னொன்னு 5 பேரா இருக்கு. பால் கட்டான்னு சொல்லிட்டு தான் நின்றது. கட்டான்னு சொல்லிட்டு இது கரெக்டா. ஒன் மோர் சரி பேசாதீங்கப்பா. ஏய் எல்லாம் மௌனம். சொல்லணும்னு நினைச்சா அவரே சொல்லிட்டாரு.
போடுறப்பா மஞ்சள் இருங்க. கவாஸ்கர்லாம் ஆட் பண்ணிருந்தீங்க. அடுத்த வாரம் அரேஞ்சரானா? பவுலிங் போடும்போது பேசாம இருக்கணும் அவ்வளவுதானே. பவுலருக்கு டிஸ்டர்ப் பண்ணா பவுல் போட்டதுக்கு அப்புறம் பேசாம இருக்கு. 156 சொல்றேன். 16 கம்ப்ளீட்டட். லாஸ்ட் 4 ஓவர். என்ன சொல்றேன்? பேட்டிங் பவுலிங் போடும்போது சொல்றேன். சாரி 17 லாஸ்ட் 3 ஓவர்ஸ் 156. பவுலர் நேம் பாஜரா. அவ்வளவுதான் 3 ஓவர்ஸ்ல போடு. லாஸ்ட் 3 ஓவர் பா. லக்கம்பர் ப்ரோ. Sleep boy. Fielding change. Fielding change. லாஸ்ட் ஆடி கேட்சஸ் பா. லாஸ்ட் 3 ஓவர். நான் அங்க அனுபவிச்சிருக்கேன். கெஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பாட்ல கட்டமா ஏனே ஒரு ரன் தானே. நாகு வரல. லீவா பையனை லீவ் விட்டாரா? அவரு லீவ், பையனை லீவா? விசேஷத்துக்கு போயிட்டார். அதுக்கு பதிலா கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்காரு. அவரும் 4 லைனுக்கு வெளியே தான் போறாரு. ரெண்டும் ஒரே பண்ணினா மாத்துக்கப்பா. யாரா இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும். ரெண்டு பாச்சா ஓடு. ஃபீல்டிங் சினா. ஃபீல்டிங் பாச்சா ஓடணும். அதோ வெரி குட் வெரி குட் வெரி குட். கீ பேக்கப் போடா டேய். அந்த லேட்டா வந்தா. ஆடிக்கோ. ஆமாமா கொஞ்சம் கிராஸா தான் நிக்குது. அதே முத நான் கேட்ச் என்ன தூக்கி எங்கேயோ போட்டேன். கீப்பிங் நல்லா பண்றேன். கேட்சா லவுடா தம்பி. ஃபீல்டர் விக்கி. ஏய் குட் ஃபீல்டர் டேய். நல்லா ஃபீல்டர் டேய் விக்கி. ஃபீல்டிங்கா 4 ரன்ஸ் அவுட். இசக்கி ஃபீல்டிங்டா. இசக்கியா கவர்மெண்ட் படத்துல வர வடிவேல் தான். ஒரு கை விளங்க நல்லா இசக்கின்னு வச்சிருக்கு. லவுடா தம்பி. லவ்லி ஷாட்ரா. உட்சாடா பாய். நோ மேன் உட்சாடா. நல்ல பிளேஸ்டா. இதுக்கு மாத்துனா நல்லா சாட்றா தம்பி. உட்சாடா ஜிசே. 165 22. அங்கானே பிரதாப் இங்கே ஆடட்டும்னே அவன் நடுல. வரவனூர் தானே பிரதாப். நம்ம இவர்ரா கலைஞ்சது உள்ள ஒரு சாம்பர் இருக்குல்ல. அதான் அது தெரியும். சொந்தக்காரங்கண்ணே. நமக்கு எனக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? அவர் யாருக்குதா? என்னோட ஸ்கூல் மேட். அப்படியா? நாங்க ஸ்கூல் மேட். அதே ஸ்டார்ட் தான். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்லாம் கொடுத்தேனா போயிடும் 4க்கு. எனக்கு சொந்தக்காரர் அவரு. சூப்பர் அடிக்குது. நீ கேட்ச் அடிங்கப்பா. நாங்க அடிக்கிறோம் நீங்க பிடிக்கிட்டு என்னப்பா அடிக்கலாம். ஸ்கோர் 56 இருந்தா 64. 8 ரன்னா. வெங்கானே இன்னொரு ஓவர் போடணுமா? நல்லா போடு. வெங்கானே ஓலின தவளுக்காரன் காதலே விழுற மாதிரி சொல்றாரு. யாரு? நாங்க தான். என்னடா சொல்லுது? நான் பண்ணிடுறீங்க. இந்த ஒரு ஓவர் நான் பண்ணணுமா? நீ கடைசி டைம்ல ஹிட்டிங் மைண்ட்ல தான் ஆடுவாங்க.
ஆனா நீங்க காலையில 225 அடிச்சு தோத்தீங்க பாத்தீங்களா? நான் கரெக்டா 9.4க்கு வர்றேன், முடிச்சிட்டாங்க. ஒண்ணு 120 அடிச்சிட்டாங்க. 225 அடிச்சிட்டாங்க. அடிச்சு தோத்து போயிட்டாங்க. ஃபீல்டர் எத்தனை பேர் தான் சொல்லுங்க? 7 பேர், ஒரு பவுலர் ஒரு கீப்பர் போ, 5 பேர் ஃபீல்டர் வச்சு. நீ பங்குக்கு நல்லா கொடுத்தீங்களாமே. என் பங்குக்குலாம் நான் கண்டெயின் பண்ணிட்டேன். டிவி தான் 30 ரன். ஓவர 3 6 3 போறாமே. 30 20 ரன் முடிஞ்சு போச்சு. 15 ரன் கொடுத்தா ஜெயிச்சிருப்பீங்களா? தாராளமா 10 ரன் கொடுத்தா கூட ஓகே. பரவாயில்ல கணக்கி பாரு கேப்ப பாத்துக்க. க்ளோஸ் ஆகுது இருக்கடா. 13 இருக்கா அப்ப? 5 பால் எவ்வளவு ரன்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர்ல 5 ரன் தான் கொடுப்பேன். இந்த மாதிரி போய் பால் அடி விழுந்து ஈஸியா அடிச்சு ஸ்டெப் அவுட் பண்றானா? வைடு. ஆப்லைன்ல வையே மூமெண்ட்ட பாரு. நாலு ஒரு மாசம் ஆடி இருக்கு. திரும்ப போலிங் பண்றாங்க. என்னடா இது? இங்க அடிக்கிறது பேர் பேச போலிங் பண்றாங்க. பால் பாண்டியா அதிகமாக ஆடிட்டு பால் பண்ணி ஆடிட்டு. ஓய் சாத்தி வெளியே போட்டு வராரு. பால் ரெடி. 11 ஷாட் இல்லையா? உள்ளங்காடு நல்ல அவர் காலை பால் பேசி ஆடி அஜித் பேசி ஆடிக்கோ. யாருக்குமே வர விருப்பம் இருந்தாலும் அவர் பிடிச்சி எடுத்து வச்சு அதுல இந்த ஓப்பன் ஒரு பையனை கூட்டு வரும். அவன் அந்த பையனை போட்டு வஞ்சிக்கிட்டே இருப்பான். பாட்டில் விடுறான் தட்டு போடுறாங்க. கூட்டிடுவா லவ்லியா வெளியில அருமையான ஷாட். ஓடிக்க பாரு. பாய் கண்ணாடி அடிக்கிறீங்களா? இல்ல கண்ணாடி வீசி வந்துடும். தண்ணியா பாய் தண்ணியா? லவ்லியா தம்பி ரெண்டு மேட்ச் ஆடுற. என்ன பிரதர்? நம்ம இங்க ஆடுறோம் அப்படின்னா 11 இவங்க 15 இவங்க எல்லா ஃபேஸும் தெரியும். அங்க போற முதல் வாரம் பார்த்தா ஒரு 2 பேர் டிஃபரெண்டா இருப்பாங்க. அடுத்து ஒரு 3 நாள் வச்சு பார்த்தா அப்படியே ஒரு 2 வெளிய கூட தெரிஞ்சவங்க யாருன்னே தெரியாது. சம்டைம்ஸ் மீன் மார்க்கெட் ஃப்ரீயா அடிக்க யாருன்னே தெரியாது. கிரேட் பாரு அஜித் பவுண்டரி எதுக்கு வேகமா ஓடியா? அவரே தள்ளி விட்டாரா? கட்டாய போயிருச்சு. அங்கே ஃபயர் ஃபின்ஸ் மாதேஷ் ஆடிட்டு இல்ல அவங்க தனியால நாங்க என்சிசி ஆமா அவங்க நாங்க எல்லாம் அவர் அந்த கிரவுண்டு நான் எடுத்துக்கிறேன் விளையாட்டுக்கிறேன் அந்த கிரவுண்டு நான் அதான் பார்த்தேன். சரி சரி கிரவுண்ட் வச்சிருக்கேன். வேணாம் சீக்கி வேணாம் பரவாயில்ல அடிக்க. வைடு பைஸ் இது தலைவலி ஓன் கிரவுண்ட் கணக்கு யாரும் இந்த இடத்துக்காரங்களும் கல்லெல்லாம் எடுத்தா பரிசாடு எல்லாரும் உட்காந்து பார்த்து இங்க இருந்து கிளம்பும். லாஸ்ட் 1 ஓவர் 20 ரன் வேணும். 73 லாஸ்ட் 1 ஓவர் பா. இன்னும் போன் கிட்டல டைம் ஒரு ஓவர் தான். மேட்ச் ஃபைன் பை. இல்ல கிரவுண்ட்ல 175. ஆமா பாய் 450 பீஸ் தான் இங்க இருக்கு. ஸ்கோர் பாய் ஸ்கோர் பாய் 173 லாஸ்ட். தங்கானே ஒண்ணும் பிரச்சனை நாளைக்கு ஈவினிங் கொடுத்துறேன் உங்களுக்கு டீமாவை. அடி வெளியா நாளைக்கு ஈவினிங் கொடுத்துறேன். தங்கானே ஆடவா இல்ல நல்லா மேல ஆடுங்க. மேல இருக்குறது உங்களுக்கு பிளஸ். அங்க போய் இருந்தவங்களே பிசி அண்ட் தெரியல. ஆமா என்னது
டைம் ஆகுறத விட வந்து அவங்க பழைய பில் பால் ஸ்லோவா தான் வர நின்னு அடிக்க என்கிட்ட இருக்கிறவங்க பிரச்சனை எப்ப வேணாலும் நம்ம இது கொடுத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை பவுண்டரி பண்ணி கொடுத்தா ஈவினிங் டெலிவரி பண்ணுவேன் 450 பீஸ் 50 பீஸ் கமெண்ட்ல அமௌண்ட் வாங்கி குட் சார் இன்னொரு 5 போர் வேணும் வந்து நம்ம உள்ள பீஸ் 5 பீஸ் வந்து வேற ஆளு கொடுத்துருந்தாங்க நான் வேற ஆளு அமுலுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன் நான் அப்போ மட்டும் தக்கிமா கேட்பாங்க நீங்கள் போகும்போது 450 பீஸ் தான் இருக்குது 50 பீஸ் கொஞ்சம் ரீஃபண்ட் வாங்க சொல்லுங்க அப்படின்னா அந்த 50 பீஸ் வந்துருச்சே பாரு இதுக்கு பிரிண்டிங்கோட அமௌண்ட்டை நான் உங்களை கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட இதாக எங்க அப்படியா மேல போய் நான் உங்களுக்கு அந்த ரங்கானா நாளைக்கு கிரவுண்ட்ல ரங்கானா அதே பால் போதும் ஆமா ஆப்ஷன் ஒயில்ல போட சொல்லுங்க வெளியே நிக்கிட்டு இருக்காங்க வேற உள்ள வைங்க இல்ல அவன உள்ள ஆஃப்ல சீப்பர் இல்லனா ஆஃப் ஸ்ட்ரைட் உள்ள வைக்கணும் லெக்ல தான் பாத்துங்க ஃபீல்டர் பாத்துங்க இல்லனே அது ஆஃப் அவரு லெக்ல தான் ஆடுறாப்பு ஆஃப் ஸ்ட்ரைட் உள்ள வைக்கணும் ஆப்ல விழுந்த பால் தான் அங்க வந்து ஆடுறோம் இங்கிட்டே போடுங்க நல்ல ஷாட் கிளியர் சார் குட் சார் போ 3 மாசம் பீஸ் இப்பதான் கடையில இருந்து பீஸ் வாங்கி நான் என்கிட்ட வச்சுட்டேன் இன்னைக்கு என்ன கூப்பிடுவேன் அப்படின்னு கடையில இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அந்த ரொட்டேஷன் எடுத்துருப்பாங்க இன்னொன்று என்ன ஒண்ணா அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க 4 வருஷமா ரெக்கார்ட் பீஸ் இருக்கு பவுண்டரி பாய் பிராண்டட் தான் புதுக்கு 4 மாசம் வந்தது கடைக்கு அவங்க பிரச்சனையாகி கடைசி நீங்க அடிச்சு அதனால 4 நான் இன்னைக்கு வெளிய உட்கார்ந்துக்கிறேன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஓடி போ 6 அபித பாத்து கேமரா பாத்து கேமரா லாக் ஆகி 1 மணி நேரம் இல்ல ஓடிட்டு இருக்கீங்க என்ன பண்ண ரெக்கார்டிங் தான் ரெக்கார்ட் தான் அது இன்னும் ஒன்னொரு ஆடிக்கிற கமாண்டரா ஒரே கிளியர்ரா இதே வெளிய அனுப்பு 1 ball 3 runs அப்பா சிஎஸ்கே போட வரைக்கும் வந்தாரு சின்ன வழிட்டு ஒரு குடுங்க 60 ரூபாய் சொன்னாங்க அடிச்சு போடா தம்பி பவுண்டரியா சிக்ஸா ஓடிங்க இன்னொரு நீல ஓடு குட் ரன்னிங் அருமா போ 200 டார்கெட் பா 200 பரவாயில்லை டார்கெட்